வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய ஷார்ட் சீரீஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். ரொம்ப ஒரு அழகான சீரீஸாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் போய் அதை பாருங்கள் கொஞ்சம் டைம் கிடச்சதுன்னா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா Black Clover Season 2 Episode 61 The Promised World. ஆஸ்தாக்கும் ஃபானாக்கும் சண்டை வேறு லெவலில் போயிட்டுருக்குது. ஃபானா எதுக்கு இப்படியெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்கிற, இப்படியெல்லாம் பண்ணினா உன் குடும்பம் உன் நண்பர்கள்லாம் உன்னை நினச்சி என்ன அழுவாங்க தெரியுமா தெரியாது அப்படிங்கும்போது எனக்கு குடும்பம் எல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் டிஸ்ட்ரக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிறாங்க. அவள் தன்னைத்தானே அழிச்சிக்கிறேன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை போல இல்லையா, எங்கிருந்தா வருவாங்க தன்னைத்தானே அழிச்சிக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்ட்ரல் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள நினச்சிட்டு அழுதுட்டு இருக்காப்புல. மாஸ்டர் அங்கே பாருங்கள் ஏதோ தீயறியுது அப்படின்னு மாற சொல்லும்போது அப்போது அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸில் பார்த்திங்கன்னா பதறிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடியே பார்த்தீங்கன்னா லேடர்ஸ் துரத்திட்டு இருக்காங்க. எங்கே போகிறீங்க, வந்து எங்கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மில்லியன் லேசர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விட்டுட்டு இருக்காங்க. ஃபேன்ஸிலும் மார்ஸும் வரதை ஆசை முன்கூட்டியே கணிச்சிட்டாரு. மாஸ்டர் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா கேட்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபானாவும் அட்டாக் பண்ணுறத ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்தா உடனே அந்த ஃபயர் பாலை எனக்கு டிஃப்ளெக்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல, இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் பாலை பார்த்தீங்கன்னா ஓங்கி அடிக்கிறாங்க ஆஸ்தா. ஃபேன்ஸில் பார்த்தீங்கன்னா தன்னோட வின் பவர்னால அந்த ஃபயர் பாலை அப்படியே ஆப்போசிட் அப்படியே அதாவது லேடர் ஹவுஸ் இருக்கிற சைடில் அப்படியே டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுறாங்க ஃபேன்ஸுலுமே. இந்த சக்தி உண்மையிலே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரையும்போது ஆனால் இவரோட சக்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது ஃபானாவோட சக்தி. ஐயோ என்னால் இதை பொறுத்துக்கவே முடியல, உடம்புல எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கருகி பார்த்திங்கன்னா லேடர் ஹவுஸு கீழே விழுந்துடுறாங்க. மாஸ்டர் ஃபேன்ஸில் நீங்கள் என்ன இவங்க கூட இருக்கிறீங்க, இந்த வெள்ளை கலர் மண்டையனோட இவன் தான் எங்களை கொல்ல பார்த்தா தெரியும் அப்படிங்கும்போது ஆஸ்தா நீ நம்பித்தான் ஆகணும், இவன் நம்மள ஒருத்தன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நம்பு ஆஸ்தா, நான் உங்களோட ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே சொல்கிறாரு மார்ஸு. பாருங்கள் இவன் உண்மையை கூட எப்படி சொல்லிட்டு இருக்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. சரி அப்போ முதல்ல இவளை எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸில் சொல்லிட்டு இருக்கும்போதே மார்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்ருக்குது. இவளோட பவர் பார்த்திங்கன்னா என்னோட மாதிரியே இருக்குது, இந்த பவர் இவ வச்சுருக்கிற எல்லாமே என்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த புக்கோட ஓனர் யார் அதாவது ஃபானாவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவருக்கு பார்த்திங்கன்னா செமையான அதிர்ச்சி. ஃபானா இது நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் கேட்ட போகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க எல்லாமே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மார்ஸ் எப்படி நீ நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டியா, நீ நானும் ஒன்றா சேர்ந்தால் வெளி உலகத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபானா பார்த்திங்கன்னா மார்ஸுக்கிட்ட ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமாக இருந்ததில்ல, இருந்தாலும் நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம எப்படியாவது இந்த வெளி உலகத்தை நாங்கள் ஒன்றா அழகாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஃபானா. சரி நம்ம ஒன்றாவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ளாஷ்பேக் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குது. ஆனால் இவங்களோட ட்ரைனிங்கில் ஒவ்வொருத்தரையும் கொண்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு வரும். அப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா மார்ஸை கொல்ல வருவாங்க. மார்ஸும் பயத்தில் எல்லாருமே அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஃபானா தரப்பாங்க, என்னை மன்னிச்சிரு மார்ஸ் நீ சாகு அப்படின்னு சொல்லிட்டு ஃபானாவை அட்டாக் பண்ண வராங்க. மார்ஸும் பயந்துட்டு ஃபானாவே கொன்றுவாங்க. ஃபானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபானாவை கொன்னதில் பயத்திலே இவர் கத்திட்டு இருக்கிறாரு. இவருக்கு அடிபட்டோடனே ஃபானா தன்னையும் மறந்து பார்த்திங்கன்னா மார்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தன்னை ஹீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களும் இறந்துட்டாங்க. செத்து போனதான் நினச்சிட்டு இருக்கிற ஃபானா திரும்ப ஒருத்தராக நினச்சி ஃபானா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஃபானா எனக்கு தெரியலையா நான் தான் ஃபானா மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ் பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டுருக்கிறாங்க. என் ஸ்டூடெண்ட் ஃபானாவாது அவள் என்ன பண்ணி வச்சுருக்கா டைமண்ட் கிங்டம் இருக்கிறவனுங்க என் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேச பார்த்திங்கன்னா ஃபானாவோட கண் இன்னும் ரொம்ப அப்படியே பவர்ஃபுல்லாக ஆகுது. அந்த கண்ணில் இருந்து பார்த்திங்கன்னா செமையான ஒயலட் ரேஸ்லாம் வந்துட்டு இருக்குது. என்னை விட்டுருங்க, எனக்கு உங்கள் யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் டிஸ்ட்ரக்டர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபயர் பாலும் அங்கே வந்துக்கிட்டே இருக்குது. மார்ஸும் அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. மார்ஸ் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ உன்னோட பவர் வச்சு அதை தடு அப்படிங்கும்போது என்னால் முடியாது மாஸ்டர், நான் வந்து ஃபானாவை கொன்னுட்டேன், இருந்தாலும் அவன் நான் அட்டாக் பண்ணுறான், நான் அதை வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆர்த்தர் திடீர்னு போய் மார்ஸ் போய் அடிக்கிறாங்க. எதுக்கு என்ன அடிச்சு அப்படிங்கும்போது உனக்கு என்ன பைத்தியமா, அவள் தான் நீ செத்துட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை அட்டாக் பண்ண வர போகிற, நீ போய் அவளை அடிச்சுக்கிறதுல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கும்போது அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா, அதை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தானே அவன், நீ வாழ்ந்து அவளை இனிமேல் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை நிஜமாலுமே வெட்டு செல்ஃப் டிஸ்கிரைப் பண்ண மாதிரி இவ்வளோ இப்போ பண்ண போகிறா, இந்த தடவை அவளை நான் யாரையுமே கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இங்கே நான் யாருமே சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஃபானாவை அட்டாக் பண்ண போகிறாங்க. ஃபானா என்ன தான் ஃபயர் பால் விட்டாலும் அவங்க ரெண்டு பேருமே தடுக்கிறாங்க. அவங்க கிட்ட நெருங்கி போக பார்த்திங்கன்னா இவங்க உடம்பு சூடு ரொம்பவே அடிக்குது. ஸோ இவங்க கிட்ட போக தன்னோட துணி எல்லாமே கருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஆஸ்தாவோட துணி ஃபுல்லாகவே நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஆஸ்தாவோட காயம் எல்லாமே சரியாகுது. என்னென்னு பார்த்தா ஃப்ளேம் ரெக்கவரி மேஜிக் பார்த்திங்கன்னா மார்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாப்ல. நீ இப்படி யூஸ் பண்ணினா நான் ஃபானாவை ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா பார்த்திங்கன்னா இன்னும் முன்னேறி போயிட்டுருக்காங்க. மார்ஸும் முன்னேறி போயிட்டுருக்குறாங்க. இவன் அன்றைக்கி டஞ்சன் கூட நான் சண்டை போட்டதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ வீக்காக இருந்தான், இப்போ இவன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். ஆனால் மற்றவங்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்காக இவன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறான்.
இவன் நிஜமாலுமே ஒரு ஹீரோ தான், இவன் பவரே இல்லைனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மார்ஸு பார்த்தீங்கன்னா நான் இங்கே யாரையுமே சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராங்க. ஆஸ்தா பார்த்தீங்கன்னா இவன் அன்றைக்கி சண்டை போட்டது ஒரு மனுஷன் இல்லை நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி உணர்ச்சியோடு இருக்கிறான், நிஜமாலுமே நீயும் ஒரு வீரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தாவும் மார்ஸை பற்றி நினச்சிருக்கிறாங்க. குழந்தைங்களா இங்கேருந்து வாங்க நம்ம போயிடலாம், இங்கே எப்படியோ ஒரு விபதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸில் சொல்லும்போது அங்கே இருக்கிற 3 பேர், அதாவது வெனஸா, ஃபெண்டர், அப்புறம் நோயல் 3 பேருமே தம் கட்டி நின்றுருக்கிறாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் உங்கள் காமரேட்டை நம்புறீங்கல்ல, அப்போ சரி இங்கேருந்து என்னென்னு பார்க்கலாம், ஆஸ்தா இது எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான் காரணம், நீ ஏதாவது பண்ண ஆஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபான்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஃபானாவோட அந்த 3 இருக்கிற நெக்லஸில் நடுக்கண் பார்த்தீங்கன்னா இன்னும் லைட்டாக அப்படியே பிரைட்டாக க்ளோவாக ஆரம்பிக்குது. ஆனால் இவங்க கிட்ட நெருங்கி வர பார்த்தீங்கன்னா இவங்க மூஞ்சி அப்படி லைட்டாக கருக ஆரம்பிக்குது. என்னை விட்டுருங்க, உங்களை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபானை கத்தும் போதே நானும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தரையை உடச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபானாவோட நெருப்பை ஸ்லாஷ் பண்ணுறாங்க. அதோட ஃபானாவோட பவரும் போகுது. ஆஸ்தா சாதிச்சிட்டா அப்படின்னு நோயில் சொல்லிடும் போது ஐயோ நெருப்பெல்லாம் சுடுது உடம்பு எரியுது அப்படின்னு சொல்லிடும்போது நோயில் தன்னோட ஃபயர் பவர், அதாவது வாட்டர் பவர் வச்சு ஆஸ்தாவோட அப்படியே கூலிங் பண்ணிட்டாங்க. அங்கே வேகமாக எரிஞ்சிருக்கிற நெருப்பை பார்த்தீங்கன்னா அதை நோக்கி மார்ஸ் ஓடிட்டு போய் ஃபானாவை கட்டி பிடிச்சாங்க. என்னை மன்னிச்சிரு ஃபானா, என்னை கொஞ்சமாவது ஞாபகப்படுத்திப்பார், நம்ம சின்ன வயசில் என்னென்னமோ நடந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை கொண்டிருக்கலாம், என்ன அதுக்கு எல்லாமே மன்னிச்சிரு, நீ சின்ன வயசில் சொன்ன மாதிரி நீ நானும் ஒன்றா சேர்ந்து வெளி உலகத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ் பார்த்திங்கன்னா வேகமாக கத்துறாரு. நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்ச நெருப்பு பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்படியே ஒரு பிளிங்க் ஆயிடுச்சு, அதாவது காணாமல் போயிடுச்சு. ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ் கேட்கும்போது தன்னோட 3வது கண் பார்த்திங்கன்னா பேப்பர் மாதிரி கிழிஞ்சு போகுது. கிழிஞ்சு போனதுக்கப்புறம் அங்கே இருட்டாக இருந்த வானம் பார்த்திங்கன்னா வெளிச்சம் வருது. சரி மாஸ், நீ சொன்ன மாதிரி நம்ம உலகத்தை ஒன்றா சேர்ந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஃபானா வந்துட்டாங்க. இதை பார்த்த மார்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆனந்த கண்ணீர் வலியுது. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆஸ்தாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபானா குணமடைஞ்சிட்டா, அதாவது இவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இவனுக்கு ஒரு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஆஸ்தா பார்த்திங்கன்னா அதை நினச்சி சந்தோஷப்படுறாரு. ஃபிண்டல் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இவங்க 2 பேர் கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காப்புல. இவங்க 2 பேருமே சின்ன வயசில் விளையாடுற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அதோடு இந்த எபிசோடு முடிக்கப்படுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுமே ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஸோ அடுத்த போர் இன்னும் லேடர்ஸ் இருக்கிறதுல மீதி. ஸோ கண்டிப்பாக போர் வரும் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களை புது எபிசோடில் சந்திக்கிறேன். Until then, bye from Harish Voice.